அனைவருக்கும் வணக்கம். ஒரு சகோதரிக்கு டவுட்டு. கஸ்டமர் நம்மகிட்ட அளவு ப்ளவுஸ் குடுக்குறாங்க. அளவு ப்ளவுஸ் குடுத்துட்டா, அவங்களுக்கு எவ்வளோ மீட்டர்ல லைனிங் மெட்டீரியல் எடுக்கணும்னு சொல்லிட்டு, எப்படி நம்ம கண்டுபிடிச்சு சொல்றதுன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி மெத்தேடு தான். நம்ம கையில அளவு ப்ளவுஸ் இருக்கும்போது, அத நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணி, எவ்வளோ மீட்டர்ல நம்ம துணி எடுக்கணுங்கிறத நம்ம சொல்ல முடியும். இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கனையும் ஆல்ல வச்சுக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜென்ரலா இப்போ நீங்க 28 சைஸ்ல இருந்து ஒரு 44 சைஸ் வரைக்கும் நீங்க அளவு ப்ளவுஸ் குடுத்துட்டா, எவ்வளோ மீட்டர் துணி வேணும்னா, மொத்தத்துல நீங்க 80 பாயிண்ட் எடுத்துக்கங்க, 70 பாயிண்ட் எடுத்துக்கங்க, 1 மீட்டர் எடுத்துக்கங்க, 1 1/4 மீட்டர் எடுத்துக்கங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அது நம்ம மொத்தத்துல சொல்லலாம். பட் ஒரு அளவு ப்ளவுஸ் நம்ம கையில இருக்கும்போது, அதுக்கு நமக்கு எவ்வளோ எக்ஸாக்ட்டா துணி வேணுங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி ஈஸியா சொல்ல முடியும். ஸோ அத நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நீங்க அளவு ப்ளவுஸ்ல பேக் சைடோட ஹைட்ட நீங்க மெஷர் பண்ணணும். பேக் சைடு ஹைட் நமக்கு எவ்வளோ வருது பாருங்க. 14 இன்ச் வருது. நம்ம மேல ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு நம்ம எடுக்கணும். கீழ பாட்டம் ஃபோல்டிங்க்கு 1 1/2 இன்ச் நம்ம எடுக்கணும். அப்போ டோட்டலா நமக்கு 2 இன்ச் அதிகமாகும்போது 16 இன்ச் வரும். ஸோ 16 இன்ச்சுக்கு நமக்கு எவ்வளோ சென்டிமீட்டர் வருது பாருங்க. பேக் சைடுக்கு நமக்கு 41 சென்டிமீட்டர் நமக்கு துணி தேவைப்படும். இப்போ நம்ம பேக் சைடு மெஷர் பண்ணியாச்சு. அடுத்தது அளவு ப்ளவுஸ்ல ஃப்ரண்ட் சைடு எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ்ல கரெக்ட்டா அந்த ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க பாருங்க. அந்த ஸ்டிச்சிங் பாயிண்ட்ல இருந்து மெஷர் பண்ணுங்க. இது நமக்கு அந்த சென்டர் டாட்டு. அடுத்தது நம்ம பட்டி கனெக்ட் பண்ணியிருப்போம். இப்போ பாருங்க நமக்கு இதுதான் அளவு. நமக்கு 12.25 இன்ச் வருது. ஸோ மேல ஒரு 1/2 இன்ச் நமக்கு தையலுக்கு வேணும். கீழ ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு வேணும். ஸோ 12.25 பிளஸ் 1/2 இன்ச்னா 1 இன்ச். ஸோ அப்போ மொத்தம் 13.25 இன்ச் உங்களுக்கு இதுக்கு துணி தேவைப்படும். 13.25 இன்ச்னா எவ்வளோ வருது பாருங்க. 34 சென்டிமீட்டர் ஃப்ரண்ட் சைடுக்கு நமக்கு துணி தேவைப்படும். அடுத்தது நம்ம ஸ்லீவ் மெஷர் பண்ணலாம். பாருங்க அந்த ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க பாருங்க. அந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க ஸ்லீவோட லென்த்தை மெஷர் பண்ணுங்க. பாருங்க நமக்கு 7 இன்ச் வருது. 1/2 இன்ச் தையலுக்கு சேர்த்துக்கிங்க. 1 1/4 இன்ச் பாட்டம் ஃபோல்டிங் நம்ம எடுப்போம். ஸோ அப்போ டோட்டலா நமக்கு 9 1/4 இன்ச் தேவைப்படும். 9 1/4 இன்ச்னா எவ்வளோ சென்டிமீட்டர் வருது பாருங்க. 24 சென்டிமீட்டர் வரும். இப்போ இந்த அளவு ப்ளவுஸ்ல நம்ம 3 அளவுகள் எடுத்தோம். பேக் சைடு 41 சென்டிமீட்டர் வந்தது. ஃப்ரண்ட் சைடு 34 சென்டிமீட்டர், ஸ்லீவ் 24 சென்டிமீட்டர். அப்போ டோட்டலா எவ்வளோ வருது பாருங்க. 99 சென்டிமீட்டர். இப்போ நம்ம துணியில இந்த மெட்டீரியல் அளந்து பார்க்கலாம். பாருங்க. உங்களுக்கு தெளிவா காட்டுறேன். இந்த துணி எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்கு பாருங்க. 100 சென்டிமீட்டர் இருக்கு. 100 சென்டிமீட்டர்னா 1 மீட்டர். 99 சென்டிமீட்டர் பிளஸ் ஆர் மைனஸ் 1 சென்டிமீட்டர்லாம் நமக்கு கணக்கு இல்ல. ஸோ இந்த 1 மீட்டர் அளவுல துணி இந்த அளவு ப்ளவுஸுக்கு கரெக்ட்டா இருக்கும். நீங்க இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு எந்த அளவு ப்ளவுஸ் குடுத்தாலும், நீங்க அவங்களுக்கு எவ்வளோ துணி வேணுங்கிறத ஈஸியா சொல்ல முடியும். நீங்க 38 சைஸ் வந்ததுனாவே, 1 மீட்டர் துணி நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது அந்த அளவு பத்தாது. ஏன்னா, ஒவ்வொரு கஸ்டமர் நீங்க அளவு ப்ளவுஸ்ல இருக்கிற அளவை விட ஒரு 1 இன்ச் அதிகமா வேணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்லீவ் லென்த் அதிகமா வேணும்னு கேட்பாங்க. அப்போ நீங்க இந்த மெஷர்மெண்ட்ட நீங்க கால்குலேட் பண்ணிக்கணும். எப்பவுமே நீங்க கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. அதுதான் ப்ராப்பரான மெத்தடு. நீங்க மொத்தமா சொன்னீங்கன்னா, அவங்க கஸ்டமர் துணி அதிகமா எடுத்தாங்கன்னா, அந்த துணி வேஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இந்த பட்டி அளவு நம்ம மெஷர் பண்ணலையே. இந்த துணி நமக்கு எப்படி பத்துங்கிறது உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அத நான் உங்களுக்கு ஒரு டெமோவா நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த கட் பண்ணி வச்சிருக்கிறத உங்களுக்கு அலைன்மென்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. அந்த 1 மீட்டர் துணி நமக்கு எப்படி கரெக்ட்டா இருக்குங்கிறது நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கிறத அலைன்மென்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிரும். இது பேக் சைடு. அடுத்தது ஃப்ரண்ட் சைடு நீங்க அலைன் பண்ணுங்க. இது ஃப்ரண்ட் சைடு. அடுத்தது ஸ்லீவ் அலைன் பண்ணலாம். இது ஸ்லீவ். இப்போ பாருங்க நம்ம 3 அளவுகள் எடுத்தோம். பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு, ஸ்லீவ். பட்டி அளவுக்கு நம்ம எடுக்கல. அந்த பட்டி அளவுக்கு இந்த பாருங்க இந்த துணி இருக்கு பாருங்க. இந்த துணியே நமக்கு அந்த பட்டிக்கு கரெக்ட்டா இருக்கும். ஸோ அதோட அளவு தான் இது. நீங்க அந்த ஃப்ரண்ட் சைடு எடுக்கும்போது பட்டி அளவையும் சேர்ந்து எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு துணி வேஸ்ட் ஆகும். ஸோ அத தவிர்க்கறக்காக இங்க ஃப்ரண்ட் சைடுல பட்டிக்கு அந்த அட்டாச் பண்ணியிருக்கிற அளவு வரைக்கும் நீங்க எடுத்தீங்கனாவே, இந்த பட்டிக்கு இந்த துணி கரெக்ட்டான அளவா இருக்கும். நீங்க கழுத்துக்கெல்லாம் நீங்க ஸ்டிட்ச் பண்றது, இதுல உங்களுக்கு துணி வரும். இந்த துணி எடுத்து நீங்க கழுத்துக்கு நீங்க ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ இப்படி தான் நீங்க அளவு ப்ளவுஸ் ஒரு கஸ்டமர் குடுத்தாங்க அப்படின்னா, நீங்க அதுல கால்குலேஷன் பண்ணி அவங்களுக்கு எவ்வளோ துணி தேவைங்கிறத நீங்க கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். நீங்க மொத்தத்துல சொன்னீங்க அப்படின்னா, அவங்க துணி எடுத்து குடுக்கும்போது, அது துணி வேஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அத தவிர்க்கறக்கு இந்த மெத்தட நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சதுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு நம்ம வேறு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.